ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஹாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஹாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முழு சிக்கன் வச்சு தந்தூரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சிக்கன் கழுவி ஒரு முழு கோழி வாங்கி கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. தயிர் எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு தேவையான தயிர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா உப்பு, கரம் மசாலா, அதுக்கப்புறமா எனக்கு தேவையான கஸ்தூரி மெத்தி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா லைட்டாக ஃபுட் கலர் போட்டு வச்சுருக்கேன். கலருக்காக நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க மிக்ஸ் பண்ணி. ஸோ நான் இப்போ இந்த சிக்கனில் சைட்லலாம் வெட்டிக்கிறேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போகும். ஸோ அதனால் நான் இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஃபுல் சப்போர்ட்டு என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய குழந்தனார், என்னோடய நாத்தனார் 3 பேர் தான் எனக்கு இது செய்யும் போது ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இப்போ ஹஸ்பண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது செய்யும்போது. கிண்டல் அடிச்சுட்டு பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் இது செஞ்சுருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். பட் க்ரில் நாங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு தடவை செய்கிறோம். ஸோ நான் இதுக்குள்ளே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, முழுசாக பூண்டு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம். ஒரு ஸ்டீல் பேப்பர் வச்சு நல்லா பேக் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் தான் பேக் பண்ணேன். எனக்கு இதில் வேக வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணது என்னோடய குழந்தனார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் தான் எல்லாமே வேக வச்சு திருப்பி வேக வச்சு எல்லாம் கொடுத்தாரு. அவர் தான் ஹெல்ப் பண்ணார். வீடியோ என்னோடய நாத்தனார் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்கிட்ட ஒரு கம்பி இருந்தது. ஸோ அதை வச்சு நாங்கள் கட்டிட்டோம். எங்ககிட்ட கட்டு கம்பி இல்லை. ஸோ அதனால் ஒயர் கம்பி தான் வச்சு நாங்கள் கட்டியிருந்தோம். அது எடுக்கும்போது எல்லாமே இதுவாயிடுச்சு. நாங்கள் இதெல்லாம் செய்கிற வரைக்கும் நைட் ஆகிடுச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆனால் ரொம்ப சூடாக இருந்தது இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது. அழகாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. இது பார்க்கும்போதே நம்ம தான் செஞ்சது அப்படின்ட்டு ஒரு ஃபீலோடு இருந்தோம். இதெல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம், வீட்டிலலாம் செய்யலை. ஸோ இது ஃபஸ்ட்டு வாட்டி செய்யும்போது செம்ம ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லோரும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெந்துருச்சு. எல்லாமே வெந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் என்னோடய நாத்தனார் பட்டாசுலாம் எடுத்து வச்சுருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் விட்டு பட்டாசுலாம் விட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். என் பாப்பா கூட ரொம்ப அழகாக பார்த்துட்டே இருந்தான். ஃபஸ்ட்டு வாட்டி அவன் இந்த மாதிரி பட்டாசுலாம் பார்க்குறான். இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அவன். 5 மாத குழந்த. ஸோ அதனால் நாங்கள் எங்கேயோ வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகல. இந்த பட்டாசுலாம் இப்போ தான் ஒரு மாதிரியாக பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான் அவன். எங்கள் நாத்தனார் வரும்போதெல்லாம் நாங்கள் இப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். செம்மையாக இருக்கும். அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் நாத்தனார்லாம் வந்தால் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. செம்மையாக இருக்கும். ஒரு பட்டாசு. இந்த பட்டாசுலாம் என்னோடய நாத்தனார் கடையில் தான் விற்கிறாங்க. ஸோ நான் இன்னொரு வாட்டி அந்த பட்டாசு கடைக்கு போனால் நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன், சரிங்களா. ஒரு சங்கு சக்கரமாக விற்பாங்கலாம். 3 4ன்னு சொல்லி வச்சு விளையாடிட்டு இருந்தோம். நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இப்படி இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்.
எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அதனால் நான் கேட்டுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்தா தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.